என்னுடைய மாயை சொரூபந்தான் இந்த காரியத்தை செய்கின்றதுன்னு உதாசீரவதுங்கிறார். அப்போ குழந்தையானது குழந்தையைப் போல என்று ஞானி இருப்பான் என்றால் கள்ளங்கபடமற்று வருத்தப்படாமல் கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு குழந்தை தூங்குவது போல ஆனந்தமாக அவன் இருக்கின்றான் என்று பொருள். இதில் அந்தந்த பிரகிருதியினால் பூர்வ ஜென்ம வாசத்தின் தக்கபடி சிருஷ்டியினால் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கின்றதை ஒளி அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். பல காரணம் இருக்குது. கர்மம் செய்யாதவனுக்கு எப்படி பயனில்லையோ அதுபோல் இந்த கர்மத்தினால் எனக்கு எந்த பயனும் இல்லையே, நான் ஒல்லி மேற்பார்வையாளராக மட்டும் இருக்கின்றேன். அடுத்த 10வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சரம். மேற்பார்வையாளரான என் மூலம் இந்த பிரகிருதியானது, எந்த பிரகிருதியானது சரா அச்சரம், அசைகின்ற அசையாத சொல்றார். மயா மேற்பார்வையான என் மூலம் என்று கூறுகிறார். பரமாத்மாவினுடைய சன்னதியில் நான் சைதன்ய சுரூபமய சந்நிதியில், இந்த இடத்துல மேற்பார்வையாளர்னு என்ன பகவான் எதை நினச்சி பேசுகிறாரு? நிர்குண பிரமனாகிய என்னிடத்தில் அல்லது சைதன்ய சுரூபமாக என்னிடத்தில், ஆத்ம சைதன்ய சுரூபமாக என்னிடத்தில் அவை இயங்குகின்றன. இந்த உலகமானது வெறும் ஜடம், இந்த உடலும் வெறும் ஜடம். ஆனால் சைதன்யத்தினுடைய ஒளியை வாங்கி கொண்டு உடல் இயங்குவது போல இந்த மாயை வெறும் ஜடமாக இருந்தால் எப்படி இயங்குறது? என்னுடைய சன்னிதானத்தினால இந்த என்னுடைய உபாதியான இந்த ஜகத்தானது பிரகிருதி இந்த ஜகத்தை பிறப்பிக்கிறதுங்கிறார். நான் உலகத்தை படைக்கலை, என்னுடைய மேற்பார்வையின் மூலம் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, என்னுடைய மாயை இந்த ஜகத்தை பிறப்பிக்கிறது, ஆனால் நான் இல்லை அப்படிங்கிறார். இந்த இடத்துல மாயைன்னு எதை சொல்கிறாரு சொன்னால், அப்போ என்ன அர்த்தம்? அவர் காரியத்தை செய்கிறாரு, நான் இல்லைன்னா வேற அவர் வேற, அவர் செய்கின்ற காரியம் என்னை பாதிப்பில்லை. அது மாதிரி மாயை இந்த உலகத்தை படைக்கின்றது. அது மாதிரி நம்ம எதுக்கு சொல்கிறாரு? இந்த உடல் இந்த உலகத்தில் இருக்கின்றது, இந்த உடல் மனம் உலகத்தில் விவகாரம் செய்கின்றது, நான் விவகாரம் செய்யவில்லை, எனக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த உடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுதான் பகவானுக்குரிய கருத்து. பகவானும் நம்ம சொரூபமும் ஒன்று, ஆத்ம சைதன்யத்தில். எப்படி சச்சராச்சரம், அதே என்னுடைய நோட் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நானும் பகவானுடைய சுரூபமும் ஒன்று, எனக்கும் இந்த உலகம் செய்கின்ற காரியத்துக்கும் இந்த உடல் மனம் செய்கின்ற காரியத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது இயல்பின்படி போகின்றது. நான் என்னுடைய இயல்பின்படி இருப்பேன், என்னுடைய இயல்பின்படி நான் இருக்கின்றேன், என்னுடைய இயல்பினுடைய சன்னிதானத்தில் இந்த உலகத்தில் காரியங்களை உடல் மனமானது செய்கின்றது, நான் செய்யவில்லை. இது வெறும் ஜடம். சரம்னா மனிதர்கள், அச்சர மிருகங்கள், செடி கொடிகள். அதனால் மாறுகின்ற, அதனாலதான் இந்த உலகமானது ஜெகத் விபரிவர்த்ததே, அதனால் உலகமானது மாற்றத்தை அடைகின்றது. இந்த உலகமானது பலவிதமான காரியங்களை மாற்றத்துக்கு உட்பட்டது, பலவிதமான வடிவங்களை உடையது அப்படிங்கிறாரு. எல்லா உயிர்களுக்கும் அதிவாசமாக இருப்பற சாட்சியாக இருக்கின்ற என்னிடத்தில் இந்த உலகம் முழுவதும் சசராச்சரண பஞ்சபூதங்கள் முழுவதும் மாயையினுடைய காரியங்கள். அதனால் இந்த உலகமும், அதாவது இந்த உடலும் இந்த பிரகிருதியிலிருந்து தோன்றப்பட்டது. எது? நம் பிராணன், மனம், இந்திரியம்,
முதலியவை பிரகிருதியிலிருந்து வந்தது. எதனுடைய அடிப்படையில் இயங்குகின்றது? ஆத்மாவுடைய அடிப்படையில் இயங்குகின்றது. அதனால் பிரகிருதியானது மாயையானது படைக்கின்றது, ஆத்ம சைதன்யமானது படைப்பதில்லை. அது வெறும் சாட்சி ரூபமாக மட்டும் அது இருக்கின்றது சொல்றார். உபாதியினுடைய நோக்கிலிருந்து, உபாதியற்ற நோக்கத்திலிருந்து பகவான் பேசுகின்றார் சொல்றார். சங்கரர் சொல்றாரு, தரிசி கர்மத்வ ஆத்மேதி நிமித்தம் அப்படிங்கிறார். இவ்வாறு நான் உலகில் எந்த செயலும் சைதன்யத்துடைய பார்வையில் நடக்கின்றது. சைதன்யமாக இருக்கும்போது சைதன்யத்தால் அது பிரகாசிக்கின்றது, சைதன்யத்தால் அது இயங்குகின்றது என்று பகவான் கூறி அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் கூறுகின்றார். அடுத்த 11வது ஸ்லோகத்தில் நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். அறிவோம். அடுத்து 11வது ஸ்லோகம் நம்ம சிந்திப்போம். அவஜானந்தி மாமூடாக மானுஷம் தனுமாஸ்ரிதம். அவஜானந்தி மாமூடாக மானுஷம் தானுமாஸ்ரிதம். பரம் பாவமஜானந்தः பரம் பாவமஜானந்தः மம பூதமகேஸ்வரம் மம பூதமகேஸ்வரம். பூதம் அகம் ஈஸ்வரம்ங்கிறார். இந்த சுலோகத்தினுடைய சாரம், ஈஸ்வரம் எல்லா உயிர்களுக்குள்ளும் மகேஸ்வரனாக உள்ளதான மகேஸ்வரம் எல்லா உயிர்களுக்குள்ளும் மகேஸ்வரனாக இருக்கின்ற என்னிடத்தில் மாம் என்னுடைய பரம்பாவ மேலான தன்மையை அஜானந்தக அறியாதவர்களாகிய மூடர்கள் மானுஷி மனித உடலை தனும் ஆசிரிதம் அடைந்ததாக மாம் என்னை அவமதிக்கிறார்கள். அதாவது மாயையுடன் கூடிய இந்த உலகத்தை நான் படைத்தாலும் மாயைக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இந்த சைதன்ய சொரூபத்தை உணராமல் நான் வெறும் நாமரூபமாக மட்டும் இருக்கின்றேன் என்று என்னுடைய நாமரூபத்திலும் உடல்களிலும் மயங்கி, இந்திரிய விஷயங்களிலேயே மயங்கி, என்னுடைய ஆத்ம சைதன்ய தத்துவத்தை யாரும் உண்மையில் அறிவதில்லை அப்படின்னு பகவான் சொல்கிறார். பகவான் என்ன சொல்கிறார் இந்த அத்தியாயத்தில்? நான் ஆத்மா என்று யாரும் புரியவில்லை. யாரை சொல்கிறாரு? மூடாக. அந்த இடத்துல மூடாகனா குழப்பமானவர்கள். மூடாகனா குழப்பமானவர்கள், மனதிலே குழப்பத்தை உடையவர்கள், அஞ்ஞானத்தை உடையவர்கள், நான் கர்த்தா போக்தா என்று புரியாமல் தவிக்கிறார்கள். கர்த்திருவம் போக்திருத்துவம், நானே செய்கின்றேன், நானே அனுபவிக்கின்றேன் என்று ஆத்ம தத்துவத்தை உணராதவர்கள், இந்த மாயையின் வசப்பட்டு காரியங்களை செய்து கொண்டு அவர்கள் வசப்பட்டு இருக்கிறார்கள். அந்த மாயைக்கு அப்பாற்பட்ட நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். அதாவது இந்த இடத்துல மனிதனை சொல்கிறார். உடல் மனம் என்று உணர்ந்து உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட ஆத்ம சைதன்யத்தை யாரும் அறிவதில்லைன்னு பகவான் சொல்கிறார். அது மூடாகங்கிறார். பரம்பாவம் அஜானந்தக, அறியவில்லை. எதை அறியவில்லை? என்னுடைய உண்மை தன்மையை
பாவம்னா தன்மை, மேலான தன்மையை அறியவில்லை. மேலான தன்மைங்கிறது என்ன? பிரம்மத்தன்மையை அல்லது ஆத்மத்தன்மையை யாரும் அறிவதில்லை. இறை சுரூபம் அளவற்றது, ஆகாச மாதிரி வரையறுக்கு உட்பட்டாதது. அது மாதிரி இந்த ஆத்மா தேசத்தினாலும் காலத்தினாலும் வரையறுக்கப்படாதது என்று யாரும் அதைவிட ஆகாசத்தை போல சூட்சமாக எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவமாக ஆத்ம தத்துவத்தை யாரும் அறிவதில்லை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, சர்வபூதம் மகேஸ்வரம், எல்லா உயிர்களுக்கும் ஈசன் இறைவன், அனைத்து உயிர்களுக்குள்ளும் எல்லா உயிர்களிலுள்ளும் மகேஸ்வரனாக இருக்கின்ற உள் இருக்கின்ற அந்த ஆத்மா சத்தியமாக இருப்பதை அவர்கள் யாரும் அறிவதில்லை. காரணம் என்ன? அவருடைய பாபம் தன்மை, ஆத்ம பாவத்தை, இந்த இடத்துல பாவம்னா தன்மை, பாவ புண்ணியத்தை சொல்லலை, அந்த தன்மையை யாரும் அறிவதில்லைன்னு சொல்கிறார். எதை அறிவதில்லை என்றால் மானுஷிம் தனுமாசிரிதம், தனும் ஆசிரிதம், மனிதர்களுடைய உடலில் மானுஷும் தரும் மனித உடலை அடைந்ததாக என்னை நினைக்கிறார்கள். நான் சைதன்ய சுரூபம், ஆத்மஸ்வரூபம், எங்கும் நிறைந்திருக்கின்றேன் என்று அறியாமல் நான் வெறும் வரையறுக்கப்பட்ட மனித உடலை எடுத்து இருக்கின்றேன் என்று யாரும் அறிவதில்லை. அதாவது மூடாக என்னை பரமேஸ்வரனாக அறியாமல் பிறப்பு இறப்பிற்கு உட்பட்டதாக இந்த உடல் என்றே கருதுகிறார்கள். அதாவது இந்த துலோகத்தினுடைய சாரம் என்னன்னு சொன்னால், இந்த உடல் பிறக்கும் பொழுது தான் பிறப்பதாகவும், உடல் வருத்தப்படும் பொழுது, உடல்னா மனமும் அர்த்தம், மனம் வருத்தப்படும் பொழுது தான் வருத்தப்படுவதாகவும், உடல் மனம் காரியங்களை செய்யும்போது தான் காரியங்களை செய்வதாகவும், அதை அனுபவிக்கும் பொழுது தான் அனுபவிப்பதாகவும், தான் வருத்தப்படுவதாகவும், தான் கஷ்டப்படுவதாகவும், இந்த உடல் மனம் இறக்கும் பொழுது தான் இறப்பதாகவும், ஆத்ம உபாதியின் மீது இந்த உடல் மனதை நான் என்று நினைத்து அவர்கள் என்னையும் உடல் மனதாக நினைத்து அபிமானமுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது உடல்னே நான், உடல் கருப்பு சிவப்பு, உடல் சரியில்லை, உடல் அப்படி இருக்கின்றது இப்படி இருக்கிறது என்று அபிமானத்தோடு இருக்கின்றார்கள் சொல்றார். ஆத்மாவாகிய உங்களையே அவர் உடல்களையே புறக்கணித்து கொள்கிறீர்கள் சொல்றார். இந்த ஆத்மாவாகிய இந்த உடலை ஆத்மா என்று நினைத்து ஆத்ம தத்துவத்தை அவர்கள் அறிவதில்லை. உண்மையில் நீ இயலாதவன், குறைபாடுகள் உள்ளவர்கள், நீங்கள் பிரேயர் செய்து அருளை பெற வேண்டும் என்று வழிபடுவது அந்த ஆத்ம தத்துவத்தை உணர்வதற்குத்தானே ஒழிய நாம் வெறும் மாயையுடன் கூடிய பரமேஸ்வரனை மட்டும் வணங்கக்கூடாது. அந்த சைதன்ய தத்துவத்தை நான் வணங்க வேண்டும் சொல்றார். அதனால் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிவது என்பது வெறும் தத்துவத்தை விசாரிக்கும் பொழுது வெறும் தத்துவத்தை மட்டும் விசாரிப்பதில்லை, அது நாம் நம்முடைய சொரூபம், நம்முடைய அடைய வேண்டிய லட்சியம் என்று நாம் உணர வேண்டும். அதனால் பரமேஸ்வரனை அறிவதும் இந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதும் ஒன்றுதான். அதனால் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரத்தை ஆனந்தமாகவே நாம் இருக்க விரும்புகின்றோம். ஆனால் அந்த ஆனந்தமானது ஆத்மா அறிவதால் தான் கிடைக்கும்.
ஆத்மா சுதந்திரமானது, ஆத்மா ஆனந்தமயமானது என்று நாம் புரிய வேண்டும். அதனால் வெறும் அந்த ஆத்மா வெறும் தத்துவ விசாரம்ங்கிறது ஒதுக்கிட முடியாது. ஆனால் எதை நாம் தேடினாலும் அந்த தேடுதல் என்பது ஆத்ம தத்துவத்தில்தான் ஊடுருவி இருக்கின்றது. நம்ம எதை தேடுகிறோமோ அதுவாகவே நாம் இருக்கின்றோம். மூடர்களாக நாம் தேடுவதாகவே எதை தேடுகிறோமோ அந்த சுரூபமாகவே நாம் இருக்கின்றோம். ஏற்கனவே விருப்பமுள்ளவனாக சுதந்திரமுள்ளதாக இருக்கின்ற நாம் வெளியே என்னிடம் இல்லை என்று நினைத்து வெளியில் தேடுகின்றோம். அதனால் பகவான் என்ன சொல்கிறாரு, நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாகவே ஆக வேண்டும். அதனால் பல குறைபாடுகள் உள்ள இந்த உடலையும் மனதையும் வைத்துக்கொண்டு நாம் நிறைவையும் பூரணத்துவத்தையும் தேடுகின்றோம். அதனாலனே இன்றும் நிறைவாயும் பூரணத்துவத்தையும் அடைய முடியவில்லை. காரணம் என்ன? இந்த உடலை வைத்துக்கொண்டு நாம் தேடுவதனால் பூரணத்துவம் கிடைக்காது. அடிக்கடி மாறக்கூடிய, அழியக்கூடிய, நாசமாகக்கூடிய இந்த உலகத்தில் நாசமில்லாமல் அழியாமல் இருக்கின்ற ஒரு வஸ்துவை இந்த உலகத்தில் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். அதுதான் மாயை. அதனால் எது அறிவு? நான் உடலுக்குள் இயங்குகின்ற நித்திய சுத்த புத்த முக்த சுபாவமாக நான் இருக்கின்றேன் என்று உணர வேண்டும். ஏற்கனவே நான் முக்தனாக இருப்பவனே தன் ஆத்மாவாக எல்லா உயிர்களிலும் இறைவனாகவும் தன்னை ஆத்மாவாகவும் அறிந்து இருக்க வேண்டும். அவை அறியாமல் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு பகவான் சொல்கிறார். என்னுடைய உண்மை சொரூபத்தை அறியாமல் அவர்கள் என்னை இன்சல்ட் பண்ணுகிறார்கள். அறியாமையினால் அவர்கள் என்னை அவமதிக்கிறார்கள். மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஹரிபோம்.